கணவர் விஜய் மேல மனைவி சங்கீதா இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கல்ல. அப்படி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? எந்த ஒரு நம்பிக்கையில உங்க கணவரா இருந்தாலும் ஒரு தனிநபர் மேல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே, இதுக்கான முடிவு என்ன? இதுக்கு என்ன மாரி எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, சங்கீதா தரப்புல அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இதுதான். இந்த விஷயத்த அவங்க கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும், அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான வீடியோ ஆதாரங்களும், ஃபோட்டோ ஆதாரங்களும் தாங்கிட்ட இருக்கு. நான் வந்து வீணா ஒருத்தர் மேல பழி சுமத்தலன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. சங்கீதா விஜய் மேல வெறும் விவாகரத்து மனு மட்டும் தாக்கல் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஓகே. கணவன் மனைவி கடையில கருத்து வேறுபாடு வர்றது சாதாரண விஷயம் தான். எவ்வளோ சினிமா நடிகர்கள் நடிகைகள் பிரிஞ்சிருக்காங்க. இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் சேர்ந்திருந்தா விரிசல் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த முடிவை எடுத்திருக்கலாம். ஆனா சங்கீதா விஜய் மேல அந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும் வைக்கல. திருமணத்தை மீறிய ஒரு உறவு ஒரு நடிகை கூட விஜய்க்கு இருக்கு. பலமுறை இதை பத்தி நான் கண்டிச்சிட்டேன். ஆனா விஜய் வந்து கேட்குற மாதிரி தெரியல. தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டே தான் இருக்காரு. அது எனக்கும் என் பசங்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துது. கடந்த 2 வருஷமா நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்க வந்து பெர்மனெண்ட்டா பிரிய போறோம். எங்களுக்கு வந்து லீகலான ஒரு டிவோர்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் சங்கீதா வந்து மனு தாக்கல்ல குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இப்ப ஏப்ரல் 20ஆம் தேதி இவங்க வழக்கு மீதான விசாரணை வந்து வரப்போகுது. அப்ப நீதிபதிகள் ஒரு பக்கம் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க பிரிய போறாங்க, அதுக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் உறுதிப்படுத்தலாம். ஆனா இன்னொரு பக்கம் நீதிபதிகள் அந்த கோர்ட்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னா, விஜய் மேல அதுவும் இவ்வளோ பெரிய பிரபலம், அதுவும் பத்தாததுக்கு இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு. எக்கச்சக்கமான ரசிகர்களையும் தொண்டர்களையும் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் மேல, ஒரு பிரபலம் மேல இந்த அளவுக்கு நீங்க வந்து பழி சுமத்திருக்கீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல சங்கீதா அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆதாரங்கள் வெளியிடறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களாம். ஏன்னா எடுத்தோடனே விஜய் மேல இவ்வளோ பெரிய பழி போட்டதுக்கு அப்புறமா நீதிபதிகள் வெறும் வாய் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு சங்கீதா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து ஒரு மனைவி அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவங்க வாய் வார்த்தையை ஆதாரமா எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல சங்கீதா விஜய் பத்தி என்ன மாதிரி ஆதாரங்கள் வச்சிருக்காங்க, அதுல அவங்க தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயோட நடவடிக்கையை கண்காணிக்கிறதுக்காக வீடு முழுக்க சிசிடிவி கேமராக்களும், அதே மாதிரி விஜய் தங்கக்கூடிய ஹோட்டல் அறையா இருக்கட்டும், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல போகக்கூடிய இடமா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே விஜய்க்கு தெரியாமே சங்கீதா அவங்க தரப்புல ஒரு ஸ்பை மாதிரி வச்சிருந்திருக்காங்களாம். அதாவது விஜய் பத்தி நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸையும் சங்கீதா கிட்ட அப்டேட் பண்ற மாதிரியும், சங்கீதா வீட்டில் இல்லாத நேரங்கள்ல விஜயோட ஆக்டிவிட்டிஸ் வீட்டில் எப்படி இருக்கு, வெளியிடத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டோவை தான் அவங்க கையில வச்சிருக்காங்களாம். இந்த ஒரு ஆதாரத்தை அவங்க கோர்ட்ல வந்து டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த நடிகை யாரு அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. எனக்கு வந்து பர்சனலா அழுத்தம் தரப்பட்டாலோ இல்ல மிரட்டல் விடுத்தாங்களோ கண்டிப்பா அந்த நடிகை பேரை வெளியிட்டுருவேன், நான் யோசிக்கவே மாட்டேங்கிற மாதிரி தான் சங்கீதா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே த்ரிஷாவை பொது நிகழ்ச்சி கூப்பிட்டு வந்து விஜய் வந்து பிரபலப்படுத்திட்டாரு. இப்ப சங்கீதா கையில் இருக்கக்கூடிய அந்த ஆதாரம் என்ன, அவங்க சொன்ன மாதிரியே விஜய் போகக்கூடிய எல்லா இடத்துலையும் அவங்க என்ன மாதிரி ஆதாரங்களை திரட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.